اللهم لا إله إلا أنت. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على عباده الذين اصطفى، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها. صدق الله العظيم. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் நிறைவாக பொதிந்திருக்கக்கூடிய ரமதானிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ரமதானை முழுமையான ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவனுக்கு வழிபட்டு நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானார். ரமதானுடைய மாதத்திலே முழுமையாக நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் செய்தல்வானார். இந்த ரமதானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகை நின்று தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை தந்தருள்வானார். இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நம்மை சயீத் என்னும் நட்பாக்கியவான்களில் எழுதச் செய்தருள்வானார். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட துர்பாக்கியவான்களாக ஆகுவதை விட்டுமல்ல நம்மை பாதுகாத்தருள்வானார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு என்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள். அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ற பெயர் அசல் பெயர். அதே போன்று ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னலில்லாஹி திஸ்அத்தவ இஸ்மன். அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் இருக்கிறது, பெயர்கள் இருக்கின்றன. அதாவது அல்லாஹு தஆலாவுடைய சிஃபாத்துகளை, தன்மைகளை விளக்கும்படியான பெயர்கள் 99 பெயர்கள் இருக்கின்றன. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யஹ்ஃபதுஹா, அதை யாரும் மனப்பாடம் செய்ய மாட்டார்கள், அஹதுன் இல்லா தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்திற்கு சென்றே தவிர. அந்த 99 திருநாமங்களை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறார்களோ, அதனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்கிறார்களோ, அதன்படி செயலாற்றுகிறார்களோ, அதை முழுமையாக நம்புகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அதை ஓதிக்கொண்டு மொழிந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு சுவனத்தை வாக்குறுதி அளிக்கிறான். இந்த ரமதானிலே அல்லாஹ் சுவனத்தை வாக்குறுதி அளிக்கும் பொழுது அதிலே பல வழிவகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதில்தான் ரமதானில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மொழிந்து கொண்டிருப்பது, அதை ஓதிக்கொண்டிருப்பது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அது அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்க வைக்கும். உலகத்திலே கடவுள் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே மரணத்தை கொடுப்பதற்கு ஒரு கடவுள், உயிரை வாங்குவதற்கு ஒரு கடவுள், மழையை கொடுப்பதற்கு ஒரு கடவுள், குழந்தையை கொடுப்பதற்கு ஒரு கடவுள், செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு கடவுள் என்று வெவ்வேறு கடவுள்களாக வடிவமைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து பல கடவுள் கொள்கையை உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தன்மைகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை நிலைநாட்டுகிறது. அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹ்வை நீங்கள் எப்படி விளங்குகிறீர்கள்? அதுதான் அவனுடைய திருநாமங்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? அதுதான் அவனுடைய திருநாமங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உலகத்திலே யாரையாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் இருக்கும். அவர்களுடைய புனை பெயர், அவருடைய இயற்பெயர் ஒன்று இருக்கும். அதே சமயத்திலே அவருக்கான பட்ட பெயர்களும் இருக்கும். ஒருவர் கொடை வள்ளல் என்று சொன்னால் அவரை புகழும் போது மாபெரும் கொடை வள்ளல் வருகிறார் என்று சொல்வார்கள். அவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் என்று சொன்னால் இவர் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர் என்று புகழ்வார்கள். ஒரு தன்மையை கொண்டு ஒரு ஆள் புகழப்படுவார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு பல தன்மைகள், 99 விடவும் அதிகமான தன்மைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்வார்கள். பல சமயங்களில் மனதிலே பாவத்தை கொண்டு வேதனை வரும் பொழுது, யா கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே என்று சொல்லும் பொழுது, கஃபார் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம். பாவத்தினுடைய வேதனையின் மூலமாக பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுமோ என்று சொல்லும் பொழுது யா அல்லாஹ் என்று சொல்வதை விட யா கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே என்று அழைப்போம். அதே போன்று வறுமையில் இருப்பவர்கள் யா ரஸாக், ரிஸ்கை வழங்குபவனே, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் யா ரஸாக். யா ரஸாக், ரிஸ்கை வழங்குபவனே என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை கொடுக்கிறான்.
அதே போன்றுதான் வியாதியில் உழன்று கிடப்பவர்கள், யா ஷாஃபியல் அம்ரால், வியாதிகளை எல்லாம் ஷிஃபா கொடுப்பவனே, நிவாரணம் கொடுப்பவனே, ஷாஃபி என்கிற அல்லாஹ்வுடைய பெயரை அவர் மொழியும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்த்தக்கூடியது. அல்லாஹ் காலிக், அல்லாஹ் பாரி, அல்லாஹ் முஸவ்விர், அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் வடிவத்தை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் வெற்றியை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் கேவலத்தை கொடுக்கக்கூடியவன், முஇஸ் முதில் அத்துணையும் அல்லாஹ் தான். இப்படி அல்லாஹ்வுடைய பல தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் மீது முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஃபதுஊஹு பிஹா, நீங்கள் அதை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். குலிதுல்லாஹ பிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வை என்று சொல்லி அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று சொல்லி அழையுங்கள். எதை சொல்லி நீங்கள் அழைத்தாலும் பலகுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் அவனுக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, என்னுடைய தந்தையும் உன்னுடைய அடிமை, என்னுடைய தாயும் உன்னுடைய அடிமை, நாசியத்தி பியதி, என்னுடைய நெற்றி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, மாதின் ஃபீய ஹுக்முக், என்ன விஷயத்திலே உன்னுடைய தீர்ப்பு தான் செல்லுபடியாகும், அதுலுல் ஃபீய கலாவும், உன்னுடைய முடிவுதான் என்னுடைய விஷயத்தில் நீதமானதாக இருக்கும். اللهم إني أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك. يا الله உன்னுடைய எல்லா திருநாமங்களை கொண்டும் கேட்கிறேன். எந்த திருநாமத்தை நீ என்னுடைய வேதத்தில் இறக்கி வைத்தாயோ அந்த திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன். நீ எந்த திருநாமத்தை உன்னுடைய அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அந்த திருநாமங்களை கொண்டு நான் கேட்கிறேன். எந்த திருநாமங்களை யாருக்கும் கற்றுக் கொடுக்காமல் நீ மறைமுகமாக வைத்துக் கொண்டாயோ அதை கொண்டும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அன்தஜஅலல் குர்ஆனல் அஸீம ரபீஅ கல்பி வனூர ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தினுடைய வசந்தமாக இந்த குர்ஆனை ஆக்கி அருள்வாயாக, கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். குர்ஆனுடைய வசந்தத்தின் மூலமாக கல்புக்கு இதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கல்பினுடைய உள்ளத்தினுடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் போக்குகிறான். அதை கேட்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு கேட்டார்கள். எனவே அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பது குர்ஆனிலே பல இடங்களில் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக பார்க்கக்கூடிய, அதை விளங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை குர்ஆனிலே எழுதப்பட்டிருக்கும். குர்ஆனிலே ஒரு பக்கமாக வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின் அல் முஹைமின் என்று குர்ஆனிலேயே பல குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கும். நாம் அதை எடுத்து படிக்க வேண்டும், ஓத வேண்டும். அதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அதன் மூலமாக துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, தன்மைகளை விளங்கி அதனுடைய உண்மைத்துவத்தை புரிந்து கொண்டு அதன் மீது முழுமையான நம்பிக்கையுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.